சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம், முற்றும் சிவம், முடிவும் சிவம், முதலும் சிவம், என்றும் சிவம், எதிலும் சிவம், இயக்கம் சிவம், இயங்குவது சிவம், களைவது சிவம், களைவது சிவம், உறைவது சிவம், உணர்த்துவது சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம். அரசியல்வாதிகள் அனைவரும் அறிவது அறிவது முக்கியமாக அரசியல்வாதிகள் அனைவரும் அறிவது வானத்தில் நீர் எங்கும், அங்கு கடலும் இல்லை, வானத்தில் நீரும் இல்லை, எதுவுமே கிடையாது. அனைத்தும் பூமியிலிருந்து தான் மேலுக்கு செல்கின்றது. அங்கிருந்து வரும் தண்ணி எந்த சுவையின்றி தான் வருகிறது. அந்த நீர் சுவையின்றி 6 சுவையாக இன்றைக்கி நம் உணவுப் பொருள்கள் உற்பத்தி ஆகின்றது. அது எவ்வாறு? அதுதான் கடவுள் என்பதற்கு ஒரு பொருள். ஆனால் அதை நீங்கள் முழுமையாக உணராமல் இன்று எங்கேயோ செல்கின்றீர்கள் வேகமாக. இன்று என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் என்ன தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் போட்டார்கள், வட்டிக்கு விடுபவர்கள் அவரால் தற்கொலை செய்து கொண்டால், அதாவது வட்டிக்கு விடுக்கும் முன்னே வெள்ளம் வரும்போது அணை போடுவதில்லை, வட்டிக்கு விட்டு தற்கொலை செய்து கொண்டால் அவரை அரசு செய்வது. அன்று சென்ற உயிருக்கு இவருக்கு தண்டனை கொடுப்பதனால சென்ற உயிர் மீண்டு வந்து விடுமா? இல்லை அவர் குடும்ப நன்மைக்கு அடைந்துவிடுமா? இவர் தண்டனை அனுபவிப்பார். சட்டம் நன்கு ஆராயுங்கள் மக்களே. இந்த அரசு சட்டம் எல்லாம் மனிதனை மழைக்கக்கூடிய மது மருந்து. ஆனால் நன்கு ஆராய்ச்சி செயல்படுங்கள், உங்கள் வாழ்க்கை நன்மையாக இருக்கும். காரணம், அவர் மேலே குற்றம் இல்லை, அனைத்துக்கும் மக்கள் தொகை. இவர்கள் வருமானத்தை தேடி சென்று கொண்டு அதுக்கேற்ற வழிகளை செய்கிறார்கள். தெரியல, மக்களுக்காக நன்மை எதுவும் செய்யவில்லை, இதுவரை செய்யவில்லை, இதுக்கு மேலே செய்ய போவதும் இல்லை. அவருடைய அறிவாற்றல் காலங்காலமாக முக்காலத்தில் இக்காலம் வரை தொடர்ந்து வருகின்றது. அதே நிலையில் தான் இன்று அரசும் செயல்படுது. அவருடைய ஒவ்வொரு சட்டமும் மனிதனை இயங்குவது அவருடைய வருமானத்தை நோக்கி செல்வது தவறில்லை. அது மக்களுக்காக, மக்கள் உதவிக்காக, மக்கள் நன்மைக்காக. ஆனால் இவர் பதுக்கி வைப்பதும், ஒதுக்கி வைப்பதும், கிலோ கணக்கில் லாக்கரில் வைப்பதும் தங்கத்தை, இதுபோல் ஏழை மக்களை கீழ்த்தரமாக கொண்டு செல்லவே இவ்வாறு செய்கிறார்கள். ஒரு ஏழை விவசாயி வாழ்வதற்கு வழியின்றி இன்று உலகம் போய்கொண்டிருக்கிறது. அந்த விவசாயி இன்று வரைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பது மூல காரணம் மத்திய சர்க்கார். அவ்வப்போது அவர்களுக்கு ஏதோ ஒரு சிறு உதவி செய்து கொண்டு வருகிறார். இந்த மாநில அரசர் அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக வாழ வைப்பதாக தேவையில்லாத கருவிகளை கொண்டு வந்து மக்களை வாழ வைப்பதாக சொல்லி இருக்கும் பசுமை காடுகளை வேகமாக அழித்து கொண்டு இவர் செல்வதை இவருடைய நோக்கமாகும். ஆகையால் சற்று யோசித்து பாருங்கள். இவருடைய சட்டம் எப்படி விளாசல்ல. இன்று தமிழ்நாட்டில் போதை இல்லா பொருள் என்று சொல்லினார்கள். அதற்கு என்ன செய்திருக்கிறார்கள்? இங்கே போய் கடைகளில் விற்கப்படும் போதைப் பொருள் அதனுடைய விலை மிக மிக குறைவு. ஏழை எளியோருக்காக இறைவன் படைக்கப்பட்ட ஒரு பொருள். அதை பிடித்து இவர்கள் பிராண்டி கடை வைத்து கொண்டு இவர்கள் வெளியேற்றுவதற்காக இதை பிடிப்பது போல் பிடித்து, இது மிக மிக எளிமையான விலை. ஏன்னா பிராண்டி ஒரு நாளைக்கு அவன் சம்பாதிக்கும் பணத்தில் பாதி இவர்களை பிடுங்கிக் கொள்கிறார்கள். மீதி பாதி பணத்தில் அவர் குடும்பம் எவ்வாறு வாழ்வது? அதெல்லாம் அவர் யோசிப்பதில்லை. யோசிக்க தெரியும், இருந்தாலும் ஏழை மக்களை கீழ்த்தரமாக கொண்டு செல்வது அவருடைய நோக்கமாகும். அதனால் இறைவன், இதுவரை பூமியில் இடைவெளி இருந்தது, உங்கள் வழிக்கே நான் வந்து கொண்டிருந்தேன். இனி பூமியில் வேகமாக இடைவெளி சென்று கொண்டிருந்தால் காடுகள் அழிந்து வருகிறது, காட்டிலுடைய விலங்குகளும் அழிந்து வருகிறது, மிருகங்களும் அழிந்து கொண்டு வருகிறது. இதனால் எதிர்காலத்தில் மனிதர் குலம் அதிகமாக வளரும் போது மாத்திரை மருந்து உண்டுதான் நிலை வரும் என்று முன்கூடியே அணை போடுகிறார். ஆகையினால் இந்த அரசியலை நம்புவதை விட ஆண்டவனை நம்புங்கள், நல்வழி கிடைக்கும். இந்த அரசியலை நம்பினால் அதுக்கு அரசியல் நம்புவது, ஆனால் சட்டங்கள் சரியாக போட வேண்டும். ஒரு போதைப் பொருள் தயாரிப்பவனுக்கு என்ன சொல்ல வேண்டும்? இந்த மாதிரி போதைப் பொருள் தயாரிப்பவர்கள் சிக்கினால் அவர்களை சொத்துக்களை ஜப்தி செய்து அரசாங்கத்துக்கு சேர்க்கப்படும், இல்லது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஒரு சட்டத்தை அரங்கேற்றினால் அவர் போதைத்தவர்கள் தயாரிக்க மாட்டார்கள். ஆனால் இவர்கள் அங்கல்ல. அந்த போதைப் பொருள் விற்பனை செய்வது, அதை தடை செய்வது, மீண்டும் அதில் சிக்கி தவிப்பது ஏழை மக்கள், அவர்களை சிறைச்சாலையில் அடைப்பது, அவர் குடும்பத்தை தவிக்க விடுப்பது, அவர் குடும்பத்தில் இவர்கள் அனைத்து பேரும்
அனைத்து பேரும் கடுமையாக உழைத்து வாழ்வது. இது போன்ற நிலையில் இது பற்றாக்குறைக்கு மாடு இது எடுத்து காலை விடும் விடாவார். இதில் அடிபட்டு உதைப்பட்டு அவர் 1 மாதம் 2 மாதம் 3 மாதத்துக்கு அவர் வீட்டில் தங்கி அவர் மருத்துவம் எடுத்துக்கொண்டால் அதுக்கு 10 காசு அரசு தருவதில்லை. இது போன்ற நிகழ்ச்சியெல்லாம் ஒவ்வொன்றும் அரசு செய்யும் ஒரு செயலும் அத்தனையுமே மனிதனுக்கு தீமையாக செயல்தானே கண்ட நன்மையாக பிறப்பதில்லை. ஆகையினால் இறைவன் இது போன்ற நிகழ்ச்சியெல்லாம் தடை செய்து நல்வழிக்கு வாருங்கள், இல்லையே வருவதை அனுபவித்தே தீரணும், உப்பு தின்னவன் தண்ணி குடிக்க வேண்டியது பழமொழி உறுதிமொழியாகும். ஓம் சிவம், அன்பே சிவம்.